நீலவேணி அக்கா காலை வணக்கம். காலை வணக்கம் மாலை வணக்கம். சரிம்மா சரி, சாயங்காலம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாவது சரியா? ஸ்நாக்ஸ் எடுக்கணும், நீங்க சப்பாத்தின்னு சொல்ல ஐடியா இருக்கிறேன். ஏமா சப்பாத்தி எல்லாம் உனக்கு ஸ்நாக்ஸ் ஆமா? சாப்பிட்டு பார்த்து அப்படி எப்படி இருக்குதுமா நீ சொல்லு. பன்னீரும் பீட்ரூட்டும் வச்சு சப்பாத்தி. பன்னீர் சப்பாத்தி செய்யறதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சிருக்கிறேன். உங்ககிட்ட காட்டுறேன், நீங்களும் பார்த்து அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பரா டேஸ்டா இருக்கு. என்னன்னு காட்டுறேன். ஒரு கப் கோதுமை மாவு, பன்னீர் பாருங்க ஒண்ணு வாங்கி வச்சிருக்கிறோம், கருவேப்பிலை தழை, பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி பொடிசா எடுத்து வச்சிருக்கிறேன், ஒரு பீட்ரூட், காரத்துக்கு 3 பச்சை மிளகா பாருங்க. இதை போட்டு நான் அரைச்சி எடுத்து வந்துடுறேன். இது கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம், தேவையான உப்பு போட்டுக்குவோம். பீட்ரூட் பாருங்க நல்லா நைஸா அரைச்சிட்டேன். போய் எடுக்கலாம். சோ கரை வேற ஆயிடுச்சு, அதனால என்ன நம்ம கவலையே இல்ல. சர்ப்ரைஸ் உள்ள பீட்ரூட் கரை வெளியே இவ்வளவுதான் ஈஸியா இருந்து டக்கு டக்குன்னு செஞ்சலாம். பயங்கர டேஸ்டா இருக்கு. எப்படி செஞ்சு பார்க்கலாம், நீங்களும் வாங்க செஞ்சது பார்க்கலாம். இப்ப நாங்க செய்யறோம் பாருங்க நீங்களும். இப்ப சப்பாத்திக்கு மாவு பெஞ்சுக்கலாம். ஒரு கப் மாவில கொட்டிக்கிறேன் பாருங்க. ஒரு கப் கோதுமை மாவே இதுல கொட்டிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க நம்ம சும்மா செஞ்சு கொடுத்தா திங்க மாட்டாங்க. இப்படி சாப்பாடு சொல்லிட்டோம்னா கலராவும் நல்ல பீட்ரூட் கலராவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா கலர் பார்த்தா சூப்பரா இருக்கிற மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க ஊர்லயே என் பசங்க ரெண்டுமே பீட்ரூட் இப்ப கேட்டா கையில தொட மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கோசரம் இவங்களுக்கோசரம் இந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் நானு. இதெல்லாம் நான் சாப்பிடுறாள அதனால பத்தியில நீ சாப்பிடணும்னு தெரிஞ்சு உனக்கோசரம் ஒரு ஆள் இருக்குது வரும். எங்க தங்க பாப்பாவுக்காச்சும் எனக்கு பழக்க வச்சிருவேன். பாப்பாவோட கலர் கலர் செஞ்சு கொடுத்துட்டு நான் பழக்க வச்சிடுறேன். ஆமா, இதான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமா கண்ணு, பாக்கவே நல்லா இருக்கு. கலர் நல்லா. இந்த டிஷ்ல எங்க இருந்து கத்துக்கிட்ட? இந்த டிஷ்ல எங்க இருந்து கத்துக்கிட்ட? என்னதமே கத்துக்கிறது நாமளே ஒரு மண்டைய மூளை கொஞ்சம் புளிய வேண்டியது. ஆமா, இது வந்துட்டு அம்மா கை பக்குவம் பன்னீர் சப்பாத்தி குருமா இல்ல, அது என்னது பன்னீர் பீட்ரூட். ஆமா, சரி, இனிமே இந்த டிஷ் நீங்க யாராவது செஞ்சு வீட்டுல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அம்மா கைப்புக்கும் பன்னீர் சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு உங்க சேனல் எல்லாம் போடுங்க. கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது. இந்த கலர் பார்த்தா திங்கணுமோ தோணும்ல யாருக்குமே. யாராவது ஹோட்டல்ல கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி இருந்தா அம்மா கைப்புக்கும் பேர் வைப்பீங்க. ஆமா, அந்த அளவுக்கு எல்லாம் பண்ண மாட்டீங்க. சும்மா நம்மளே ஒரு பில்டப் கொடுத்துக்க வேண்டியதான். நமக்கு நம்ம தான் பில்டப் கொடுத்துக்கணும். நமக்கு நாமளே வச்சு பண்றது எல்லாமே. கொஞ்சம் மாவு எடுக்கல, அப்பதான் கரெக்டா ஒரு மாடு பொடி மாடத்துக்கு மாவு நல்லா பெஞ்சிருச்சு. ஒரு அரை மணி நேரம் உருட்டோம், நம்ம இது பண்ணிக்கலாம். மாவுல பெஞ்சிட்டோம், நல்லா இப்படி வச்சிருக்கோம். ஒரு அரை மணி நேரம் உருட்டோம். அதுக்குள்ள வைக்கிறது நம்ம பூர்ணம் ரெடி பண்ணோம். மெயினானது அதுக்கு வந்து பன்னீர் தான். பன்னீர் வந்து நான் பாதி கட் பண்ணி நான் தூளா உதிர்த்திக்கிறேன். அதுக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு பூர்ணமாட்ட தான் ரெடி. பன்னீர் தான் வச்சு நம்ம செய்ய போறேன். பன்னீர் பாருங்க 1 வாங்கிருக்கேன். பாதி நம்ம போதும், நான் பாதி கட் பண்ணி உதிர்த்திக்கிறேன் நல்லா. சரி, நம்ம அப்படி சாப்பிடோம்னா பன்னீர்ல வச்சு சப்பாத்தில வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா தூளா ஊத்தி விட்டுக்குவோம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது, சத்தானது. அதான் நானும் சாப்பிடணும். இந்த மாதிரி எனக்கு எங்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்க பிள்ளைங்களும் செஞ்சு தரேன்னு செஞ்சிருக்கிறேன் பாருங்க. நல்லா ஊத்தி விட்டாச்சு. இப்படி தூளா ஊத்தி விட்டு வெங்காயம் ஒன்று கட் பண்ணிக்க. வெங்காயம் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தழை வந்து கொத்தமல்லி தழை போடுங்க. நானு கொத்தமல்லி தழை எங்க வீட்டுல இல்ல, அதாவது கருவேப்பிலை தழையா எனக்கு சின்னதா கட் பண்ணி நான் கொஞ்சம் சேர்த்திக்க போறேன். கருவேப்பிலை தழை அப்படியே போட்டோம்னா குழந்தைங்களா எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. இந்த கருவேப்பிலை அவ்வளவு சத்தானது. முடி நல்லா கருகன்னு வரும். முடி சீக்கிரம் அரைச்சி போகாது, அவ்வளவு ஹெல்த்தானது. அதெல்லாம் வந்து அரைச்சி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை இல்லைன்னா கருவேப்பிலை. ஆமா, அதான் நான் தான் சொல்லுவேன். நம்ம ஊர்ல என்ன இருக்குது அதை போடுங்க. நான் 2 வாரமா சந்தைக்கு போறாங்க வாங்கல. நாளைக்கு தான் மாரியக்கல் பார்க்க போனா வாங்கிட்டு வருவேன். இன்னைக்கு திடீர்னு இப்ப செய்யும் போது எங்க ஊர்ல இதுதான் நம்ம ஊர்ல என்ன அதை போட்டு செய்யறது. நான் என்னோட ஸ்டைலு தீவனம் எங்க மரத்துல ஒடிச்சிட்டு வந்தான். கருவேப்பிலை நிறைய போட்டு செய்வோம். நம்ம சத்தானதானே வச்சுவாங்க பாரு. மேல எல்லாம் தெரிஞ்சு மூடி வின மாத்திருங்க. இந்த மூடி தான் ரொம்ப மிஸ்டேக்கா இருக்குது. எனக்கு அரைச்சாலும் மேல மேல எல்லாம் தெரிச்சு வச்சிருச்சு எல்லாம். இதாயிருச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு இதை பத்தி கவலையில கண்ணு. நான் தான் சர்பீஸ் பவுடர் வாங்கி வச்சுக்கல, போட்டு துவச்சு வச்சுக்கல, பளிச்சுன்னு வெளியேறும். சர்பீஸ் உள்ளே கருவேப்பிலைக்கார வெளியே கண்ணு. இதெல்லாம் என்ன போய் கவலையே எனக்கு கிடையாது. கருவேப்பிலை அரைச்சது நம்ம ஊத்திக்கலாம். கொஞ்சம் ஊத்திட்டு நம்ம பேஞ்சுக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஊத்தினா நமக்கு தெரியாது. குழந்தைங்க அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி போட்டாலுமே அப்படியே போட்டா எடுத்து வச்சு தின்றுவாங்க. அப்படியே அரைச்சு ஊத்தி செய்யுங்க பாருங்க, குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்க, நான் கருவேப்பிலை அரைச்சு வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஊத்திக்கலாம். அரைச்ச கருவேப்பிலை ஊத்தியாச்சு. நல்லா பரட்டி வச்சுக்கோ. நம்ம பீட்ரூட்ல சப்பாத்திக்கு மாவெல்லாம் பெஞ்சு ரெடியா வச்சிருக்கிறேன். இப்ப பூர்ணமா ரெடி பண்ணிட்டேன். இப்ப வந்து நம்ம மாவு பெஞ்சு இதுக்குள்ள வச்சு தேய்ச்சி நம்ம சப்பாத்தி சுட்டுக்கலாம். பாருங்க, நம்ம மாவு நல்லா பெஞ்சு 1/2 மணி நேரம் ரெடியா இருக்குது. இப்ப இதுக்கு பூர்ணத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். பன்னீர் கலவை தான் இது, வேற ஒண்ணும் இல்ல. சுவையான ஒரு பன்னீர் தான். இப்ப நம்ம உருண்டை பிடிச்சி தேய்ச்சிக்குவோம். மாவு அழகா உருண்டை பிடிச்சாச்சு. இப்ப நம்ம அப்படியே கீழே வச்சு மாவு போட்டு அடிக்கல தேய்ச்சிக்குவோம்.
நீங்க கீழே கல்லுல தேய்க்கிறீங்க, கல்லுல சுத்தமா நாங்க கழுவி நீட்டா தான் வச்சிருக்கிறோம். ஓகேவா? கலரே பார்க்க சூப்பரா இருக்கு. ஆமா பாருங்க, மாவு நல்லா தேய்ச்சி ரெடியா வச்சிருக்கோம். வந்து நான் பன்னீர் வந்து நல்லா தூள் பண்ணி வெங்காயம் போட்டு வச்சிருக்கேன். இதுல ஒரு கை அள்ளி வச்சு பாருங்களேன், ஒரு ஸ்பூன் அளவு அள்ளி வச்சு இதை அப்படியே நம்ம மடிச்சுக்குவோம். மடிச்சு வச்சு ஒரு தேய்ச்சிக்க வேண்டியதுதான். இவ்வளவுதான். அழகா பாத்தீங்களா, சூப்பரா இருக்கும். இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்குவோம், இப்படி ஒரு மடிப்பு, இவ்வளவுதான். இது ஒரு தேய்ச்சி வச்சு தேய்ச்சி அடுப்புல வச்சா சப்பாத்தி ரெடி. அப்படியே மெதுவா தேய்ச்சிக்கோ, ஏன்னா உள்ள இருக்க போர்ன வெளியே வந்துடும். அதுக்கோசரம் பன்னீர்ல வெளியே வந்துடும். பன்னீர் வெளியே வராத மாதிரி நம்ம தேய்ச்சிக்கணும். நான் கல்லு முன்னே வச்சு சூடு பண்ணிட்டேன். இப்ப இதை எடுத்து நம்ம போட்டு சுட்டு எடுத்துக்குவோம். அழகா அப்படியே அழுகாத எடுக்கணும், ஏன்னா உள்ள நம்ம வச்சுக்கலாம் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க சாப்பிட்டு சூப்பரா இருக்க மாதிரி நீங்களும் சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி நீங்க ட்ரை பண்றீங்க. கலர் ஃபுல்லா இருக்குது. சூப்பரா இருக்குது. கலர் பார்த்தவே ஆசையா இருக்கு, சாப்பிடும் போல. அல்வா மாதிரி இருக்குது, பீட்ரூட் அல்வா. இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு. நாளா மடிச்சுக்க வேண்டியதுதான். நாளா மடிச்சு ஒரு தேய்ச்சி அடுப்புல வச்சிட வேண்டியதுதான். ரொம்ப சத்தானதாமா, ரொம்ப சத்துக்கணும் இதெல்லாம். பீட்ரூட்லாம் நம்ம ரத்தம் நல்ல. இதுல வந்து ரத்தம் ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க, ரத்தம் ஊறுறது இந்த பீட்ரூட்ல நம்ம சேர்த்துங்க அப்படின்னு இருக்காங்க. பன்னீர் சப்பாத்தில ரெடி ஆச்சு. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இப்படி கலர்ஃபுல்லா வாசமே கும்முன்னு நல்லா சூப்பரா இருக்கு. இந்த பன்னீர் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தனால நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். நீ இதை எப்பதான் கடையில சாப்பிடுறது நம்ம இதா இருக்கு. நீ சாப்பிடு, உனக்கு தான் செஞ்சேன். நீ சேர்த்து நானும் போயிட்டு வந்துட்டேன். கெஸ்ட் ரோல் மாதிரி நான் வந்துட்டு போறேன். சூப்பரா இருக்கு. பன்னீர் நிறைய போட்டுருப்ப போல. நீ நிறைய தான் போட்டேன். எனக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்குமா? உனக்கு தான் செஞ்சேன். பையன் ஒரு வருஷமா கடையில சாப்பிட்டு மனசு நம்ம எப்படி சமையல் செமையா இருக்கு. சீரியஸா செமையா இருக்கு. நல்லா இருக்கா? சத்தியமா செமையா இருக்கு. வீடியோக்காக சூப்பரா இருக்கு. பன்னீர் டேஸ்ட் செமையா இருக்கு. பீட்ரூட் நிறைய போட்டியோ? ஆமா, பீட்ரூட் டேஸ்ட்மே சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த இதெல்லாம் கோதுமாவா? கோதுமா ஃபீலே இல்ல. இல்ல ஆமா, நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. முட்டை இந்த முட்டை சாப்பிடுமா ஷவர்மா மாதிரி இருக்கு. உண்மையான டேஸ்ட். இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி கம்மான சொல்லுங்க, அப்பதான் நாங்களும் தெரிஞ்சுக்கணும். நீ சொன்ன ரேசி எத்தனை பேர் செய்யற மாதிரி? நீ சொன்னது எத்தனை தோசை வந்தது? இதாகண்ணே, நான் சுட்டுருக்கிறேன். இன்னும் 3 மொத்தம் 7 ஒரு குடும்பத்துக்கே போதும். 7 தோசை. இந்த அம்மா சொன்ன மெஷர்மெண்ட் படி செஞ்சீங்கன்னா 7 தோசை, 7 சப்பாத்தி, 7 சப்பாத்தி செய்யலாம். 1 சாப்பிட்டாலே ஒரு ஆளுக்கு நல்லா வயிறு நம்பும். ஒரு குடும்பம் பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு போதும். ஓகே, அது குழந்தைங்களும் நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. 2 அது விளையாடிட்டு ஓடி ஆடிக்கிட்டே எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு அதுங்களுக்கு ஒவ்வொரு குழந்தைங்களை நம்பும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் தான். சப்பாத்தி எல்லாம் சுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது போய் துவைச்சிட்டு வந்துடலாம். இது போய் துவைச்சால பறிச்சு வெள்ளையா இருக்கு, புதுசுமா இருக்கு. சர்பீஸ் உள்ள கரை வெளியே.